Hello everyone. இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 10. A 900 picofarad capacitor is charged by 100 volt battery. 100 volt battery வச்சு நான் சார்ஜ் பண்ணுறேன். How much energy is stored by the capacitor? எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ½ CV² யூஸ் பண்ணலாமா? மேபி உங்கள் புக்கில் Q வச்சு கொண்டு வந்திருப்பான், பட் வேண்டாம். ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் தெரியும், வோல்டேஜ் தெரியும். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு ஏ பார்ட்டில் ½ CV². ½ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 900 பிக்கோனா 10⁻⁻12. V², 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000 இல்லைன்னா 10⁴. இப்போ நல்லா பாரு, இதில் 2 0, இதில் 4 0, 6 0வா? இதோட சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 9 2ஆல் டிவைட் பண்ணால் 4.5. அந்த R0 கேன்சல் பண்ணதான் ஏன் கூட்டினேன்? ஜூல். அதான் இங்கேருந்து 2, இங்கேருந்து 4, 2 4 6, 12 6 போயிடுச்சுன்னா 6. ஹவு மச் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர் முடிஞ்சியா? த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன், பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணுறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே இந்த கொஷின் சால்வ் பண்ணதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஒரு மெத்தட் என்ன, நான் இவனோட எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்றேன், இவனோட எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்றேன். 2 எனர்ஜி என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் சிஸ்டமோட எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்றேன். சரியா? எனர்ஜி லாஸ்ட் பை த சிஸ்டம்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா ½ C1 C2 by C1 plus C2. ஞாபகம் இருக்கா? ½ C1 C2 by C1 plus C2 V1 minus V2 the. இந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபைனல் எனர்ஜி வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதோட எனர்ஜி தனியாக, இதோட எனர்ஜி தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியலாக பார்த்தோன்னா இவனை மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போ இவன்ட்ட வோல்டேஜ் இருக்கும். இவன் அன்சார்ஜ் பிளேட். அப்போ இவன்ட்ட இனிஷியலாக வோல்டேஜ் இருந்திருக்குமா? இருக்காது. அப்போ இனிஷியலாக மொத்தம் சிஸ்டமோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும், இவன்ட்டு எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஆனால் ஒயர் ரொம்ப நல்ல மனுஷன். நான் 2 மெட்டல் பிளேட்டை ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணால் ஒயர் என்ன என்ஷூர் பண்ணுவான், இவன்ட்டு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் இங்கே கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இவன் ஒரு பேட்ரி மாதிரி கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான், இவன் என்ன ஆகுறான், சார்ஜ் ஆகுறான். அப்போ இங்கே வியோட வேல்யூ C1 V1 + C2 V2 by C1 + C2. இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா மிட் பாயிண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமன் வோல்டேஜ் காமன் பொட்டென்ஷியல் C1 ரெண்டுமே ஈக்குவல் தானா? ஆமாம். ஸோ ரெண்டுமே 900 தான். அப்போ C1 V1 எவ்வளோனா 100 இருந்துச்சு சார். C2 V2 எவ்வளோ 0 டிவைட் பை C1 + C2. C1 C2 ஈக்குவல் தான். அப்புறம் நம்ம இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா C/2C × 100. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 50 வோல்ட் வருது. புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? சிம்பிள் லாஜிக்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் வோல்டேஜ் பாதி ஆயிரும். மொத்தம் 100 2ஆக பிரிஞ்சிருச்சு. இப்போ இவனோட எனர்ஜி எவ்வளோ, ½ CV². இவனோட எனர்ஜி என்ன, ½ CV². சியோட ஒரு ½ ஆட் பண்ணால் 1 ஆயிரும். சியோட வேல்யூ என்ன, 900 பிக்கோனா 10⁻⁻12. வோல்டேஜ் எவ்வளோ சார், 50 × 50. புரியுதா? 9, இதில் 2 0, இதில் 2 0, 4 0 போயிருமா? 9 × 25 × 10⁻⁻8. 9 × 25 225. இல்லைன்னா இதை நீ எப்படி போட்டுக்கலாம், 2.25 × 10⁻⁻6. அப்போ முன்னாடி என்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு, ஒரே ஒரு கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ எனர்ஜி வச்சுருந்தான். இவன் என்ன பண்ணுறான், இவனோட எனர்ஜி ஷேர் பண்ணுறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்த எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு. முன்னாடி 4.5 இருந்துச்சு, இப்போ 2.25 ஆயிடுச்சு. ஏன்னா பாதி எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பண்ண, என் கையில் 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ என் கையில் இருக்கப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது, 1 லிட்டர். நான் என்ன பண்ணுறேன், ராகுல் என்னால் 1 லிட்டர் தண்ணி முழுசாக பிடிக்க முடியாது.
நான் உனக்கு பாதி தண்ணி தரேன், நீ பாதி பிடி, நான் பாதி பிடிக்கிறேன், ராகுல் கையில் கொட்டுறேன். 2 பேர் கரெக்டாக 500 ml வச்சுருப்போமா? கொட்டுறப்ப என்ன ஆகும்? நிறைய தண்ணி வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி லாஸ் நடக்கும். அப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு கெப்பாசிட்டர்லேருந்து இன்னொரு கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணணும்னா இங்கே எனர்ஜி லாஸ் நடக்கும். சரியா? அப்போ எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சோ அதோட பாதி எனர்ஜி ஸ்டோர் ஆகும், பாதி எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ இங்கே இதான் நடக்க போகுது. ஸோ டைரெக்டாக உனக்கு அந்த ஆன்சர் வேணால் இதை யூஸ் பண்ணு. ½ C1C2/C1 + C2 × V1 - V2 the whole square. அப்போ நல்லா பாரு, ½ C²/2C, ஒரு வோல்டேஜ் இருக்குது, இன்னொரு வோல்டேஜ் 0, அப்போ V² போட்டுக்கலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா நல்லா பாரு, ½ CV² தான் முன்னாடி இருந்த எனர்ஜி. இப்போ என்ன ஆயிடுச்சு? 1/2 ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததோட பாதி. அப்போ நல்லா பாரு, ½ CV² ஆயிடுச்சு. இதுதான் எனர்ஜி. ஏன்னா இவ்வளோ எனர்ஜி லாஸ்ட் ஆகிருக்கு, இவ்வளோ எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகிருக்குது. அதாவது என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நான் 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப பாதி காசு என்ன ஆயிடுது? செலவாயிடுது. அப்போ மிச்சம் இருக்க 50 ரூபா தான் என்ன ஆகுது? 2 பேரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்? நேற்று கூப்பிட்டு வா, நேற்று நம்ம 2 பேரும் காசை ஷேர் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? ஷேர் பண்ணுறோங்கிற பேரில் 50 ரூபா எங்கேயோ செலவு பண்ணிடுறோம். மிச்சம் இருக்க 25 எங்கள்கிட்ட இருக்க போகுது. இதோட வேல்யூ 4.5 × 10⁻⁻6. அதை 2ஆல் டிவைட் பண்ணா ஸோ சேம் ஆன்சர். புரியுதா? ஸோ எனக்கு வேணால் இதை வச்சு கண்டுபிடி, இல்லைனா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோ. எனி டிஃபிகல்ட்டி? இன்னும். ஸோ ஈவன் ஒரு பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன், எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் பாரு. நான் பண்ண ஒர்க் எவ்வளோனா இதோட வோல்டேஜ் எவ்வளோ? V சம் 100. ஓகே, V வோல்டேஜ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? இதோட சார்ஜ் எவ்வளோ? Q. நான் Qவை CVன்னு எழுதிக்கலாமா? அப்போ நான் ஒர்க் பண்ணி எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ண ஆசைப்பட்டேன், Qக்கு பதிலாக CVன்னு போட்டால் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் எவ்வளோ எனர்ஜி சார் இந்த கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆச்சு? அப்போ அந்த ப்ராசஸில் நல்லா பாரு, நான் பண்ண ஒர்க்கோட பாதி எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதில் இருந்த எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன்? 2ஆக பிரிக்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இதில் என்ன ஆகுது? இன்னும் பாதி ஆகுது. சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ இதான் அந்த கான்செப்ட். டேரெக்டாக சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி சால்வ் பண்ணிக்கோ. தேங்க்யூ.